கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா வந்துட்டு பாட்டு பாடி முடிச்சதுமே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. தீபா சூப்பராக இருக்குமா, இந்த வீடுமே வந்துட்டு தெய்வீகமாக நிறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு, வர வர உன்னோட குரலில் வந்துட்டு ஒரு மேஜிக் இருக்குமா, அழகாக பாடுறமா, நீ இன்னும் பெரிய உச்சத்துக்கு வந்துட்டு எட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு மீனாட்சி வந்துட்டு வெளியிலேருந்து சொல்கிறாங்க, ஆமா தீபா உன்னோட குரலை வந்துட்டு கேட்க அவ்வளோ ஆசையாக இருக்குது, நல்லா பாடினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அருண் வந்துட்டு அவரோட காம்ப்ளிமெண்ட்டை சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரியாவுக்கு வயிறெல்லாம் எரியுது. நம்ம எல்லாருக்குமே இது நார்மல் தாங்க, அதாவது கூடயே இருப்பாவோ, திடீர்னு வந்துட்டு நல்ல மார்க் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா வெளியில் சந்தோஷம் இருந்தாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்த தானே இருக்கும். இதெல்லாம் யார் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டினா வீட்டில் வந்துட்டு சில பேர் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, அண்ணன் தம்பி ஒரு 3 பேர் 2 பேர் இருக்கலாம். மூத்த மருமகளை இல்லைன்னா 2வது மருமகளை மட்டும் புகழ்ந்து பேச மூத்த மருமகளுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி கூட சில பேர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த சைடு வந்துட்டு தீபா யோசனையில் இருக்காங்க. அப்போ மைதிலி கேட்குறாங்க, என்ன தீபா உன்னோட ஹஸ்பண்டுக்கு தான் கிஃப்ட் எடுக்கணுமே, தம்பிக்கு ஏதாவது கிஃப்ட் யோசித்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ நான் அவருக்காகவே ஒரு கிஃப்ட் யோசித்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை எப்போ போய் வாங்க போகிற அப்படின்றாங்க. போகணும் அப்படின்றாங்க. சரி சரி நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நானும் பார்க்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க, நாங்களும் அதை விட பயங்கரமாக இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு தீபா கண்டிப்பாக கார்த்திக் தம்பியோட மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட் தான் கொடுப்பா, என்ன தீபா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு வெக்கப்படுறாங்க. இப்போயே வெக்கப்படாதப்பா, கொஞ்சம் மிச்ச வை அப்படின்னு சொல்ல, போங்க உங்கள் 2 பேத்துக்கு என்ன கலாய்க்கிறது வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சைடு தீபா வந்துட்டு கிஃப்ட் வாங்க போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சைடு ரம்யா வந்துட்டு அங்கே கிஃப்ட் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு வர்றதுக்காக வர்றாங்க. அந்த இடத்துக்கு தீபாவை பார்த்ததுமே, தீபா நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அம்மோ நீங்கள் என்னடி பண்ணுற அப்படின்றாங்க. நானும் கிஃப்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீ எதுக்கு இங்கே வந்த அதை சொல்லு அப்படின்றாங்க. நானும் என்னோட ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்றாங்க. ஓஹோ ஹஸ்பண்டுக்கு கிஃப்டா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதான் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி வருதுல, அதுக்கு வந்துட்டு நான் அவர் கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, பொண்டாட்டியோட கிஃப்ட்டு பலந்தா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு சின்னதாக மைண்ட் வாய்ஸ் 2 எது நடந்தாலும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்குது. முக்கியமாக இந்த லவ் லெட்ரு ட்ராக்கு போட்டு கொடுத்ததே தீபா தான், இந்த அளவுக்கு முத்த விட்டது காரணமும் தீபா தான். இப்படியெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டவங்க ரம்யா வந்துட்டு அந்த சாரி விஷயம் கட்டானது, அவர் சட்டையை கழட்டி கொடுத்தது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா தீபாவுக்கு லைட்டாக தோணி இருக்குமோ என்னமோ, ஒரு வேளை அதுக்கு இதுக்கு இருக்குமோ அப்படின்ற மாதிரி தீபாவே குறைஞ்சி கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சப்போஸ் ஏன்னா கார்த்தி சொன்னதும் ரம்யா சொன்னதும் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நம்ம ஹஸ்பண்டோட எம்டி இவங்க தானா அப்படின்ற மாதிரி கூட தீபாவுக்கு தோணி இருக்கல. அதனால தான் டேரக்டர் இந்த விஷயத்தையே சொல்லாமல் 2 பேருக்கும் சீனே வைக்காம கண்டினியூட்டியே இல்லாமல் எங்கிட்ட வந்துட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காரு. கார்த்தி தீபாவும் நைட்டு பேசுகிறாங்க. உடனே அந்த சீனை கட் பண்ணிட்டு திடீர்னு ரம்யாவை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவங்க பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னடா தூக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க அந்த சட்டையை வச்சு பாட்டு பாடுறது இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதிலே வந்துட்டு சீரியலை வந்துட்டு ஓட்டிடுவாங்க போல. ரம்யா கேட்குறாங்க, உன்னோட ஹஸ்பண்டுக்கு எது கிஃப்ட் வந்துட்டு யோசித்து வச்சிருக்கியா இல்லை எது வாங்க போறியா அப்படின்னு சொல்ல, நான் கிஃப்ட் வந்துட்டு யோசித்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லதுமே, என்ன மாதிரி கிஃப்ட் எடுத்து தர போற அப்படின்னு சொல்ல, அது எடுத்து தர்றது கிடையாது, அது நானே ஒரு மாதிரி யோசித்திருக்கேன், அது நானே தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நீயே பண்ண போறேனா அப்புறம் எதுக்குடி நீ கிஃப்ட் ஷாப்க்குலாம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எனக்கு சொல்றது ஒண்ணுமே புரியவே இல்லை, ஆனால் நீ ஏதோ பெருசாக கொடுக்க போற அவருக்கு அது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. மறுபடியும் உனக்கு வெக்கமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. எனக்கு தெரிஞ்சு தீபா ஏதோ வந்துட்டு பெருசாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. அதுலேயும் மக்களே நம்ம நேற்று வந்துட்டு தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட காப்பி அப்படின்ற மாதிரி இதை சொல்லியிருந்தோம். சரி அந்த சீன்ஸை மட்டும் தான் காப்பி பண்ணுறாங்கன்னு பார்த்தா வீடையும் காப்பி பண்ணிட்டாங்க. அட கொடுமை, அதுலேயும் வந்துட்டு கோதையோட வீடு தான் இதில் இருக்குது. பரவாயில்ல, அதில் மேகனாவை போட்டு தள்ளிட்டாங்க, இதில் இந்த ரம்யாவை எப்படி போட்டு தள்ள போகிறாங்களோ தெரியவே இல்லை. ஒரே காப்பி சீரியல் தானே, அதையே கூட அந்த கிளைமேக்ஸாக கொண்டு வந்து முடிச்சிருவாங்க, நல்லாவே தெரியுது. சரி இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.